ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிஎஸ்ஸை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஹலோ கைஸ், ஸோ ஆர்டிஎஸ்ஸை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் டேட்டா பேஸஸ்ன்னு உள்ளே போகிறேன். ஓகே, கிரியேட் டேட்டா பேஸ். ஸ்டாண்டர்டாக ஈஸியான்னு கொடுக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே போவோம். நம்மளுக்கு தேவை MySQL தான். அங்கே பாருங்கள், அரோரா MySQL கூட சேர்த்து நம்ம பண்ணலாம். இது அமேசான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, இங்கே ஏகப்பட்ட டேட்டா பேஸஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ டயர் தான் நம்ம போகிறது. ஓகேவா? பிகாஸ் இப்போ நீங்கள் கம்பெனி ஏதாவது போய் வேலை பார்க்கும்போது ப்ரொடக்ஷனும் டெஸ்ட் அது போவீங்க. டெவலப்மெண்ட் டெஸ்டிங் வந்து டெவலப்பர்ஸ் பொதுவாக யூஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷனுங்கிறது நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் லான்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா பேஸு. ஸோ இங்கே நான் வந்து மை டேட்டா பேஸ் கொடுத்துட்டு அட்மின்லேயே இருக்கட்டும். ஸோ admin 1 2 3 4 admin 1 2 3 4. ஸோ t2.microwave போதும் நம்மளுக்கு. நல்லா காஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஸோ அலோகேட்டட் ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் ஆட்டோ ஸ்கேலிங் வேணாப்பா, ஆஃப் பண்ணிடுங்க. do not connect. ஸோ டிஃபால்ட் டிபி ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். செக்யூரிட்டி குரூப்பு சாம்பிள் லார்ஜ் விசார்ட் 1 நோ கொடுத்துட்டு, பப்ளிக் இது வந்து நோன்னு கொடுத்துட்டு, சூஸ் எக்ஸிஸ்டிங்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி குரூப் போவோம். செக்யூரிட்டி குரூப் வந்து அதோ இதில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு க்ரியேட் செக்யூரிட்டி குரூப்புன்னு கொடுத்து ஒரு செக்யூரிட்டி குரூப்பே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ்எஸ் வச்சு அடுத்து ஆட் ரூலு என்ன கொடுக்கலாம், HTTP கொடுக்கும். HTTP தேவைப்படும். ஓகே, ஏன்னா போர்ட் எனேபிள். அடுத்து MySQL தேவைப்படும். ஸோ MySQL யா ஓகே டன். இப்போ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா. ஓகே, இதுக்கு வந்து டிபி ஓகே. ஸோ கிரியேட் செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ வெயிட், அவுட்பவுண்ட் ரூல்ஸ் போயிடுச்சா அது? ஓ மை காட். ஓகே 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 ஓகே. வெயிட் create security group. Add rule. So sorry guys. So HTTP ஓகே. அரோரா நல்லா தெரிஞ்சுக்கும். MySQL அரோரா தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. போர்ட் நம்பர் MySQLக்கு பார்த்தீங்கன்னா 3306. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஓகே, ஸோ HTTP யா. ஸோ we can go, I think. Sorry, database DB create security group. நானும் என்னோட ஆல் டிராஃபிக் போயிடுச்சேன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த டிபி டேட்டை டெலீட் பண்ணிடுவோம். delete யா ஃபைன். ஓகே, ஸோ ஓகே, நாலே தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து டிஃபால்ட் டெலீட் பண்ணிட்டு, ஓகே இட் வில் டேக் அகெயின். ஓகே பிரச்சனை. ஓகே, ரீலோட் பண்ணிடும். ஸோ ஸ்டாண்டர்ட் க்ரியேட்டு MySQL வேர்ஷனு ஃப்ரீ டயரு மை டேட்டா பேஸ்
ஓகே. ஸோ இங்கே பாஸ்வேர்டு வந்து admin 1234. ஆக்சுவலி அதே மாதிரி தான் இங்கேயும். ஐ மீன் நீங்கள் பொதுவாக பாஸ்வேர்ட் கொடுப்பீங்களா, ஆனால் இதில் கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டோன்ட் கனெக்டு நோவு. யா, ஸோ டேட்டா பேஸ் வந்துருச்சு பாருங்கள். இதை கொடுத்துட்டு இதை எடுத்துருங்க. அவைலபிலிட்டி ஜோன்னா ப்ரிஃபரன்ஸே கொடுக்க வேணாம், விட்டுருங்க. அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் 3306. ஓகே, டன். இது இம்பார்ட்டண்ட்டு, இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. யா, இங்கே பாருங்கள், இதுவே பாருங்கள், எஸ்டிமேட்டட் மந்த்லி காஸ்ட் பாருங்கள், $20.14, விச் இஸ் நம்ம ஊருக்கு 1600 வரும் அப்ராக்சிமேட்டாக. பா, கொள்ள காசு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, தே கிரியேட்டட் இட். ஆக்சுவலி டேட்டா பேஸும் இன்னொன்று தான் அதிகம், எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம். வெயிட், க்ரியேஷனில் நோ நாட் என்ன ரிவ்யூ கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஓகே, இது க்ரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அது வரையும் ஒரு EC2 க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, EC2 இங்கே இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ஸ் போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் RDS கொடுத்துட்டு ஓகே. ஸோ இதில் என்ன கொடுக்கலாம், ஃபார் மாஸ்கி பெம் அப்படின்னு கொடுப்போம் ஒன்று. ஓகே, கொடுத்த கையோட கீழே அதே டேட்டா பேஸ் தான். நீங்கள் என்ன MySQL கொடுத்தீங்களோ அதே இது தான் இதுக்கும் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் தான் இங்கே இது லைக் கீ மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது பெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் க்ரியேட் ஆகட்டும். இது ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். இந்த மை டேட்டா பேஸுங்கிறது டைம் எடுக்கும், பிகாஸ் இட்ஸ் கொஞ்சம் பெருசு டேட்டா பேஸ் சர்வீஸில். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம உண்மையிலே நிறையா வெயிட் பண்ணணும். ஓகே, ஆனால் இது உங்களுக்கே தெரியும் ஈஸியாக இட் ஸ்டார்டட் ரன்னிங். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு நான் பெம் தானே கொடுத்தேன். யா, ஸோ லெட்ஸ் கோ வித் பெம். ஓகே, ஸோ cd ஸ்பேஸ் டவுன்லோட்ஸ். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணுவோம். SSH கிளைண்ட் கொடுத்து. ஓகே, எஸ், ஓகே வந்துருச்சு, உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ ரூட் யூஸராக மாறுவோம். ரூட் யூஸராக மாறணும்னா என்ன பண்ண, ஓகே சாரி. ஸோ ரூட் யூஸராக மாறணும்னா என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு MySQL இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப் டு டேட் இருக்கா நம்ம செக் பண்ணணும். அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ ஓகே, இப்போ தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ சில டைம் அப் டு டேட்டில் இருக்கும், சில டைம் அப் டு டேட் இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ அப்டேட்டிங், இன்ஸ்டாலிங், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் MySQL /y எது கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியணும்னா, இப்போ இங்கே எஸ்ஸா நோவான்னு கேட்கும். இந்த பாருங்கள், எங்கே கேட்கும் எப்போதுமே, இங்கே கேட்கும். ஸோ நான் இப்போ எஸ்ஸு கொடுத்தா இட் வில் கெட் இன்ஸ்டால்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் -y யூஸ் பண்ணுறேன். -y யூஸ் பண்ணேன்னா எஸ்ஆர்னோன்னு கேட்கும். அதில் நீங்கள் y கொடுத்தா திரும்பி உள்ளே போகும். ஸோ நான் அது கொடுக்காமலே ஒரேடியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி முன்னாடியே அந்த ஆர்குமெண்ட் நான் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு MySQL இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்கு வெர்ஷன். ஓகே, ஸோ 15.1 இருக்குது. MariaDB which is pre-installed in AWS. ஸோ ஓகே, MySQL இருக்குது. இப்போ நான் MySQL உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது இந்த டேட்டா பேஸ் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே இந்த டேட்டா பேஸும் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் ஆகிடுச்சின்னு வருது. ஓகே, இட்ஸ் நாட் கெட்டிங் கனெக்ட். ஓகே, ஸோ இங்கே அங்கே மேலே வரதை விட இங்கே ஸ்டேட்டஸில் வரணும். இன்னும் க்ரியேட் ஆகலை. யா, இட்ஸ் பேக்கிங் அப். ஸோ லெட்ஸ் வெயிட்.
ஓகே. ஸோ கைஸ் இப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் டேட்டா பேஸில் நம்ம பொதுவாகவே ப்ரொடக்ஷனு ஓகே இது வேணாம் MySQL போகிறேன் நான். ஸோ MySQL ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும். இதில் கிளஸ்டர் மல்டி அவைலபிள் ஜோன்ஸ் டேட்டா பேஸ் கிளஸ்டர்னு இருக்கும். அதாவது எப்படின்னா டேட்டா பேஸே கிளஸ்டராக இருக்கும். ஒரு கிளஸ்டருக்குள்ளே நிறையா டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேவா? அது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்காக இருக்கும், இல்லை குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்காக இருக்கும். அதேமாதிரி நிறையா இருக்குது. மல்டி அவைலபிள் ஜோன் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் டேட்டா பேஸோட இன்ஸ்டன்ஸு. மல்டி அவைலபிள் ஜோனுக்கும் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. மல்டி அவைலபிள் ஜோன் டேட்டா பேஸ் கிளஸ்டரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கும் டேப் டெஸ்ட்டுக்கும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ டயருக்கு டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா சிங்கிள் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே காஸ்ட்டு, ஒரு 10 நிமிஷம் போனாலே ஐ திங்க் ரொம்ப காஸ்ட் ஆகிடும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நான் ப்ரொடக்ஷன் போகிறேங்களா, கீழே பாருங்களேன் என்ன எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், எப்பா $2,302 விச் இஸ் 1,60,000 நினைக்கிறேன். 23,000 ஆமாம், 1,84,000 வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? கம்பெனி இழுத்து மூட்டிகிட்டு போக வேண்டியதான். ஐ மீன் நம்ம கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா ஆப்வியஸ்லி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அமேசான் கண்டிப்பாக அவங்களோட இதை ஃபுல்லாகவே அரோராவில் தான் ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஃபைன், லெட்ஸ் வெயிட். ஓகே காய்ஸ், ஸோ இந்த மாதிரி அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த டேட்டா பேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் தெரியும். அதாவது இதுதான் வந்து டேட்டா பேஸோட எண்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இதை நம்ம காப்பி பண்ணோம். ஓகே, காப்பி பண்ணி இங்கே நான் என்ன கொடுக்குற கமெண்ட் அப்படியே கொடுங்க. MySQL -host, அதாவது host அதுக்கு இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டேட்டா பேஸோட எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா போர்ட் நம்பர் எடுத்து கொடுக்கணும். போர்ட் நம்பருக்கு கேபிட்டலு 3306 தானே போர்ட் நம்பரு? ஆமாம். ஸோ 330 அடுத்த அட்மின் /u. ஓகே, அட்மின் பார்த்திங்கன்னா admin /p. ஸோ என்ட்ரு பாஸ்வேர்டு உங்களுக்கு என்னென்னு தெரியும், admin 1 2 3 4. ஓகே, இப்போ MySQLக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்தவங்களுக்கு. ஸோ இப்போ ஷோ டேட்டா பேஸஸ். ஸோ இத்தனை டேட்டா பேஸ் இருக்குது. நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் டேட்டா பேஸ் மாஸ்கி. ஓகே, ஸோ இப்போ ஷோ டேட்டா பேஸஸ் போ. ஸோ மாஸ்கின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஓகே கைஸ், இது நான் சொல்லணும்னு நினச்சேன். MySQL தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. MySQL தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இந்த பேசிக் கமெண்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, CRUD ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான பேசிக் கமெண்ட்ஸ். அதாவது CRUDனா வந்து க்ரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டு, இந்த 4 டைப்புக்கான பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க MySQL. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில். ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் மாஸ்கின்னு கொடுக்குறேன். அதாவது இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நன்லேருந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிக்கு மாறிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நன்லேருந்து மாஸ்கிக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மாஸ்கியில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் க்ரியேஷன். ஸோ லெட்ஸ் க்ரியேட் ஒன் டேபிள். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி ஸோ பேஸ்ட் எனிவே. ஸோ என்ட்ரு கொடுத்தனா 0 rows affected பட் ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தனா ஸோ பர்சன்ஸ்னு ஒரு டேபிள் வந்திருக்கு. அதாவது நான் க்ரியேட் டேபிள் பர்சன்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பர்சன்ஸ்ன்ற பேரில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? பட் ஆனால் ஒரு ரோ கூட வரல. ஸோ நம்ம வந்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணுவோம் வித் இன்செர்ட்டு. ஓகேவா? ஸோ 1 row affected அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ரீட் பண்ண நினைக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் மாஸ்கி பாய் பர்சனோட ஐடி 123, சிட்டி சென்னை. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை காமிக்கிது. ஸோ இதுதான் நம்ம MySQL பண்ணுவோம். இதுவே நம்ம எப்படி பண்ணுவோம்னா
இந்த பேக் எண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் வந்து லாகின் பண்ணி அதை பேக் எண்டில் இந்த டேபிள் மூலிமா ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணுவோம். இதுதான் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனில் பொதுவாக பண்ணுவோமே. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் S3ன்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ இப்படி ரீஸ்டோர் ஃப்ரம் S3 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கூட நீங்கள் போய் S3யில் போய் ஸ்டோரேஜாக வச்சு S3லேயே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸோட மெயின் சர்வீஸ். ஸோ இப்படி தான் EC2 இன்ஸ்டன்ஸ் மூலிமா ஸ்டோரும் பண்ணலாம், சேவும் பண்ணலாம். EC2 இன்ஸ்டன்ஸ் மூலிமா நம்ம டிஸ்பிளேவும் பண்ணலாம். EC2 இன்ஸ்டன்ஸில் நம்ம யாரெல்லாம் லாகின் ஆகிருக்கா, யாரெல்லாம் என்ட்ரி கொடுத்துருக்கா, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ முடித்தோடனே இதை டெலீட் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அதான் இல்லைனா காஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸ்னாப்ஷாட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை வேணாம். ஸ்னாப்ஷாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வால்யூம் அப்படியே கேப்சர் பண்ணும். நம்ம இப்போ ஸ்னாப்ஷாட் வீடியோ பார்க்காதவங்க பார்க்க பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் டெலீட் மீ அப்படின்னு கொடுக்குறேன். இது வேணாம். ரீடைன்ட் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் ஐ அக்னாலேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணதையும் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ், டெர்மினேட். வேணும்னா உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப்பையும் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? MySQL க்ரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் வித் போர்ட் நம்பர் 3306. ஓகேவா? ஸோ இப்படி தான் RDS க்ரியேட் ஆகி EC2 மூலியமாக யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.